நியூஸ் 7 தமிழ் எக்ஸ்பிரஸ் நியூஸ்க்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ் மற்றும் நான் அனிதா. இனி நேரடியாக செய்திகளை பார்க்கலாம். ரூபாய் நோட்டு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க பிரதமர் நரேந்திர மோடி பயப்படுவது ஏன்? தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கேள்வி. விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 15 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் வலியுறுத்தல். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மத்திய மாநில புலனாய்வுத்துறையினர் கூடுதல் விழிப்புடன் செயல்படவும் கோரிக்கை. சிலை கடத்தல் வழக்கில் பரபரப்பு திருப்பம். முக்கிய குற்றவாளியான தீனதயாளன் அப்ரூவராக மாற ஒப்புதல். தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் சிலைகளை கொள்ளையடித்தது விசாரணையில் தகவல். வெளிநாடுகளுக்கு சிலைகளை கடத்தியது தொடர்பான வாக்குமூலத்தை விரைவில் தீனதயாளன் அளிப்பார் என்றும் எதிர்பார்ப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்றுள்ளதால் மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் அறிவிப்பு. மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் அறிவுறுத்தல். ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்பும்படி பாலச்சந்திரன் வலியுறுத்தல். நாளை மாலை முதல் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. சென்னை எழும்பூர் சேத்துப்பட்டு இடையே ரயில் தண்டவாளத்தில் விரிசல் பழுது நீக்கும் பணி காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிப்பு. சேத்துப்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை மார்க்கத்தில் செல்லும் ரயில்கள் நிறுத்தம். வேலைக்கு செல்வோர் மாணவ மாணவிகள் கடும் பாதிப்பு. 1 மணி நேரத்திற்கு பின் ரயில் சேவை தொடங்கியதாக ரயில்வே துறை அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த 50க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள். விளைநிலங்களுக்குள் நுழைந்து ராகி, தக்காளி, சோளம் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்திய யானைகள். பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து வனப்பகுதிக்குள் யானைகளை விரட்டியடித்த வனத்துறையினர். யானைகள் கிராமங்களுக்குள் புகாமல் இருக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்கவும் மக்கள் வலியுறுத்தல். எதுவும் தெரியாத நாசர் தான் நடிகர் சங்கத்தின் தலைவரா என்று நடிகை ராதிகா கேள்வி. நடிகர் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து ரஜினிகாந்த் வருத்தம் தெரிவித்ததாக ராதிகா பேட்டி. தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து விஷால் நீக்கப்பட்டதை திசை திருப்பும் முயற்சியே ராதா ரவி சரத்குமார் நீக்கம் என்றும் குற்றச்சாட்டு. இருவரின் நீக்கம் குறித்து நடிகர் சங்க நிர்வாகிகள் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் ராதிகா வலியுறுத்தல். நடிகர் சங்கத்தின் ஒற்றுமையை சீர்குலைத்து மோதலை தூண்டுகின்றனர் நடிகர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள். ஹைதராபாத்திலிருந்து சென்னை வந்த முன்னாள் நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் குற்றச்சாட்டு. நடிகர் சங்க பிரச்சனைகளை சட்டப்பூர்வமாக சந்திப்பேன் எனவும் சரத்குமார் உறுதி. இடமாற்றம் தொடர்பாக சங்க உறுப்பினர்களுக்கு முறையாக தகவல் இல்லை எனவும் குற்றச்சாட்டு. மன்னார்குடி அருகே கெயில் நிறுவனம் சார்பில் குழாய் பதிக்கும் பணியை மேற்கொள்ள மக்கள் கண்டனம். குழாய் பதிக்க முயன்ற ஊழியர்களை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சம்பவம் குறித்து தகவலறிந்த காவல்துறையினர் கெயில் நிர்வாக அதிகாரிகள் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை. முன்கூட்டிய தகவல் அறிவித்த பின் பணி தொடங்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டதால் போராட்டத்தை கைவிட்ட கிராம மக்கள். ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்க பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் என்ற அதிநவீன கருவி. சேலத்தில் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் கருவி தவறாக பயன்படுத்தப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மோசடி செய்து பொருளை கடை ஊழியர்கள் கள்ள சந்தையில் விற்பதால் வாங்காத பொருட்களை வாங்கியதாக குறுஞ்செய்தி வருவதாக புகார். பொதுமக்களின் புகார்களை தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் முடிவு. வல்லூர் தேசிய அனல்மின் நிலையத்தின் முதல் அலகில் கொதிக்கலன் குழாய் பழுது சீரானது. மீண்டும் 500 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளதாக வல்லூர் தேசிய அனல்மின் நிலையம் அறிவிப்பு. 3 அலகுகளில் மொத்தம் 1500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் தகவல். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிதி நிறுவனம் நடத்தி 1 கோடி ரூபாய் அளவிற்கு பண மோசடி. தலைமறைவானதாக கூறப்பட்ட நபரை பிடித்து பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் ஒப்படைப்பு. திருநாகேஸ்வரம் அருகே காரில் சென்று கொண்டிருந்த போது கதிர்வேல் மடக்கி பிடிக்கப்பட்டதாக தகவல். கதிர்வேல் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை. தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் முதியோர் இல்லங்களை பராமரிப்பது தொடர்பாக புதிய அரசாணை பிறப்பிப்பு. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிவிப்பு. 23ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக அவை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தமிழக அரசு சார்பில் விளக்கம். தமிழக அரசின் பதில் திருப்தி அளிப்பதாக வழக்கு தொடர்ந்த மனுதாரர் கிருஷ்ணமூர்த்தி பதில். தென்காசி அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகள் இருந்தும் மருத்துவர்கள் பணிக்கு வரவில்லை என புகார். மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் கடும் இன்னலுக்கு ஆளாவதாக குற்றச்சாட்டு. விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு கூட முதலுதவி செய்ய ஆளில்லாத சூழ்நிலை நிலவுவதாகவும் மக்கள் வேதனை.
சுகாதாரத்துறையினர் உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். சென்னை கேளம்பாக்கம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவர நகை கொள்ளை. கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய உரிமையாளர் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி. தகவல் அறிந்து கைரேக நிபுணர்களுடன் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீவிர விசாரணை. தப்பி ஓடிய கொள்ளையர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. நாகர்கோவில் அருகே நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்த சரக்கு லாரி. சாலையில் லாரி கவிழ்ந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. இருபுறத்திலும் வாகனங்கள் செல்ல முடியாமல் நெரிசல் ஏற்பட்டதால் மக்கள் செய்வதறியாமல் தவிப்பு. போலீசார் முறையாக போக்குவரத்தை ஒழுங்கு செய்யாததே போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என புகார். பழனியில் உழவர் சந்தை விவசாயிகளுக்கு முதன்முதலாக ஸ்மார்ட் கார்டு வழங்கிய வேளாண் துறை அதிகாரிகள். விவசாயிகள் என்ற பெயரில் வியாபாரிகளும் தங்களது பொருட்களை விற்பனை செய்து வருவதை தடுப்பதற்கு நடவடிக்கை. விவசாய நிலம், பயிரிடப்படும் பொருட்களின் விவரம் ஆகியவை கணினியில் பதிவேற்றம். விவசாயிகள் பயிரிட்டுள்ள பொருட்களை தவிர வேறு பொருட்களை உழவர் சந்தைக்குள் கொண்டு வராமல் தடுக்க நடவடிக்கை. டிசம்பர் முதல் வாரம் மழை பெய்யும் என்ற வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையை தொடர்ந்து தலைமை செயலகத்தில் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் மழை குறித்து எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் போராட்டம். பழங்குடியினருக்கு சொந்தமான இடத்தை மீட்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தல். போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சியினர் போலீசாருடன் மோதல். இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது. அரூர் அருகே தனியார் கல்லூரி மாணவன் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். மாணவரின் சார்பில் மர்மம் உள்ளதால் உடலை வாங்கப் போவதில்லை என்று உறவினர்கள் அறிவிப்பு. ஆசிரியர்கள் கண்டித்ததால் மாடியிலிருந்து மாணவன் குதித்ததாக கல்லூரி நிர்வாகம் தகவல். கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவனை அடித்து கீழே தள்ளிவிட்டிருக்கலாம் என்றும் உறவினர்கள் புகார். நாகப்பட்டினத்தில் தண்ணீர் இல்லாமல் கருகும் சம்பா பயிரை கண்டு மனமுடைந்த விவசாயி திடீர் மரணம். கீழையூரைச் சேர்ந்து 65 வயதான ராஜ்குமார் என்ற விவசாயி விளைநிலத்தில் பயிரிடப்பட்ட சம்பா காய்ந்ததால் அதிர்ச்சி. காவிரி நீர் இல்லாமலும் பருவமழை பொய்த்து போன நிலையில் தமிழக விவசாய நிலங்கள் காய்ந்து வருகிறது. விளைநிலங்கள் காய்ந்த அதிர்ச்சியில் தமிழகத்தில் மட்டும் இதுவரை 18 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். நாகை அருகே இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதிகாரியின் காரை மர்ம நபர்கள் வழிமறித்து தாக்குதல். 2 இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த 4 பேர் கார் கண்ணாடிகளை உடைத்துள்ளனர். மேலாளராக இருந்த சரவணனை கத்தியால் வெட்டிவிட்டு 4000 ரூபாயும் ATM கார்டையும் பறித்துச் சென்றனர். அதிகாரி தாக்கப்பட்டதற்கான காரணம் குறித்தும் வழிப்பறி பற்றியும் காவல்துறையினர் விசாரணை. நிதி மோசடி வழக்கில் இலங்கை முன்னாள் அமைச்சர் கருணா கைது. ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த கருணா அரசு வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் நிதி மோசடி செய்ததாகவும் புகார். ஊழல் புகாரின் பேரில் கருணாவிடம் இலங்கை புலனாய்வுத் துறையினர் தீவிர சோதனை. சென்னை மக்களின் தாகம் தீர்க்கும் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கிருஷ்ணா கால்வாயில் விவசாயிகள் திறந்து வைத்திருந்த சிறு மதகுகள் அடைப்பு. சென்னைக்கு தாகம் தீர்க்கும் புழல் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி உள்ளிட்டவற்றில் நீர் இருப்பு குறைவு. தற்போதைக்கு பூண்டி நீர்த்தேக்கம் மட்டுமே சென்னை மக்களின் தாகம் தீர்க்கும் என்று எதிர்பார்ப்பு. திருட்டு வழக்கில் கைதாகி புழல் சிறையில் இருந்த விசாரணை கைதி தற்கொலை முயற்சி. ரேசர் பிளேடை விழுங்கி தற்கொலைக்கு முயன்ற கைதி அரசு மருத்துவமனையில் கவலைக்கிடம். அறுவை சிகிச்சை செய்து பிளேடை அகற்றுவது குறித்து மருத்துவர்கள் குழு ஆலோசனை. போலீசாரின் அலட்சியமே கைதியின் தற்கொலை நிலைக்கு காரணம் என்று குடும்பத்தார் குற்றச்சாட்டு. துணை இயக்குனர் மாறி இயக்கும் புதிய படத்தை தயாரிக்கிறார் இயக்குனர் ப. ரஞ்சித். படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார் என்று தகவல். ரஞ்சித்தை போன்று ரஞ்சித்தின் துணை இயக்குநர்களுக்கும் சந்தோஷ இசையமைப்பது கூடுதல் சிறப்பு. ஸ்ரீதர் ஒளிப்பதிவில் கிருமி படத்தின் நாயகன் கதிர் நடிக்க இருப்பதாகவும் அறிவிப்பு. பாலிவுட் பிளாக் பஸ்டரான குயின் படத்தை தமிழில் ரீமேக் செய்ய முடிவு. தமிழில் நாயகியாக தமன்னா ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். நடிகை ரேவதி இயக்கும் படத்தில் சுஹாசினி மணிரத்னம் வசனம் எழுதுகிறார். திறமையான 3 நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்துள்ளதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. நடிகர் அசோக் செல்வன் நடித்துள்ள கூட்டத்தில் ஒருத்தன் திரைப்படத்தின் இசை வெளியீடு. நடிகர் சூர்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இசைத்தட்டை வெளியிட்டார். நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்துள்ள கூட்டத்தில் ஒருத்தன் படத்திற்கு ரசிகர்கள் வரவேற்பு. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை நடிகர் பிரகாஷ்ராஜ் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது.
படத்தில் நடிக்கும் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களை இயக்குனர் KV ஆனந்த் பாராட்டுவதில்லை என புகார். படக்குழுவினரின் புகாரில் உண்மை உள்ளது என KV ஆனந்தை கிண்டல் செய்த நடிகர் தனுஷ். கவன் படத்தில் நடித்து வரும் நடிகை மடோனா செபஸ்டியனின் நடிப்பை முதல் முறையாக பாராட்டிய KV ஆனந்த். KV ஆனந்த் பாராட்டால் மகிழ்ச்சியில் நடிகை மடோனா செபஸ்டியன். கவன் படத்தில் நடிகை மடோனாவின் கதாபாத்திரம் ரசிகர்களுக்கு விருந்தாக அமையும் எனவும் படக்குழுவினர் புகழார். சிரியாவில் ஆலப்போ நகரிலிருந்து போர் நிலவரங்களை உலகிற்கு தெரிவித்த சிறுமியின் வீடு குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதால் இணையதளவாசிகள் அதிர்ச்சி. இதுதான் இறுதி தருணமாக இருக்கலாம் என்று கடைசியாக ட்வீட் செய்திருந்த சிறுமி. வீடு இல்லாமல் குடும்பத்தினருடன் தெருவில் நிர்கதியாக நிற்கும் சிறுமியின் ட்வீட்களை பகிர்ந்துள்ளார் ஹாரி பாட்டர் புகழ் JK ரவுலிங். சென்னை சேப்பாக்கத்தில் வருகிற டிசம்பர் 16ஆம் தேதி தொடங்கவுள்ள இங்கிலாந்திற்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டிக்கான சீசன் டிக்கெட் விற்பனை இன்று காலை MA சிதம்பரம் கிரிக்கெட் மைதானத்தில் தொடங்கியது. காலை 8:30 மணிக்கு தொடங்கிய டிக்கெட்டுகள் விற்பனை 1 மணி நேரத்தில் முடிவடைந்தது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியின் லீக் ஆட்டங்கள் இன்று நடைபெறும் 51வது லீக் ஆட்டத்தில் கேரளா கொல்கத்தா அணிகள் மோதல். இரு அணிகளும் 18 புள்ளியுடன் உள்ள நிலையில் வெற்றி பெறும் அணி புள்ளிகள் பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறும். 5வது வெற்றியை பெற்று அரையிறுதிக்கு முன்னேறும் துடிப்புடன் உள்ளது கொல்கத்தா. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவுற்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ்.